கட்சியில வேணாலும் பதவி வாங்கலாம். இந்த கட்சியில உங்களுக்கு பதவி தேடி வந்திருக்குன்னா நீங்க நேரடியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அபிமானம், புரட்சி தலைவர் அம்மாவுடைய அபிமானம், அண்ணன் எடப்பாடியாருடைய அபிமானத்துக்கு நமது அம்மாவில் 49 பக்கம் பதவி வந்திருக்கு. எவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணி கடைக்கோடி கிராமங்கள், நகரத்தினுடைய மையப்பகுதி எல்லாருக்கும் இன்னைக்கு 9 அணி, இன்னைக்கு 11 அணி. அன்னைக்கு எம்ஜிஆர் இளைஞர் அணி, புரட்சி தலைவர் அம்மா பேரவை, எம்ஜிஆர் மன்றம், மகளிர் அணி, 4 அணிகளுடைய கூட்டம் அன்னைக்கு இந்த மண்டபத்தில் போட்டாச்சு. இப்போ 11 அணியினுடைய கூட்டம் போட்டிருக்கு. நான் சொல்லிக் கொள்வது ஐடி விங் பாஸ்னை தனியா போட்டாச்சு. இது 3வது கூட்டம். இந்த அளவுக்கு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்குதுன்னா ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு கூட்டம் நடத்தும் போதும் புதுமையான மக்களை இங்க பார்க்கிற வாய்ப்பு கிடைக்குது. அதுல தலைவர் காலத்துல கட்சியில் இருந்தவங்களுக்கும் பதவி வந்திருக்குது எம்ஜிஆர் மன்றத்துல. அதே போல ஏராளமான இளைஞர்களுக்கு பதவி வந்திருக்கு. இந்த பதவியில ஒண்ணு கூட நம்ம பொதுச் செயலாளர் படிக்காம கையெழுத்து எல்லா பேரையும் படித்து அப்ப பொதுச் செயலாளரால அப்ரூவல் பண்ணப்பட்டுதான் உங்களுக்கு எல்லாம் பதவி வந்திருக்கு. அப்படியானா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பதவிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை தயவு செய்து மனதார எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த பதவி சும்மா வந்த பதவி அல்ல, ரொம்ப சிரமப்பட்டு உங்களுக்கு இந்த பதவி வந்திருக்கு. இந்த பதவிக்கு ஏற்ற உழைப்பை நீங்க தரணுமா வேண்டாமா? தரணுமா வேண்டாமா? பேசாம தருவீங்களா? நீங்க முதல் கட்டமா இந்த பதவியோட நிக்க கூடாது. பொள்ளாச்சி நகர மாணவரணி செயலாளர் நான் இருந்தேன். இன்னைக்கு கட்சியில தேர்தல் பிரிவு செயலாளர், திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர் மாநகர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், துணை சபாநாயகர். இதே போல நீங்களும் வரணுமா வேண்டாமா? கழக தேர்தல் பிரிவு இதே போல நீங்களும் வரணுமா வேண்டாமா? சொல்லுங்க, வேண்டுமா வேண்டாமா? வரணும்னா நீங்கள என்ன செய்யணும்? கடினமா உழைக்கணும், உழைக்கணும், உழைக்கணும். உழைப்பே மூலதனம். பணம் வேண்டியதில்லை, உழைப்பை கொடுங்க, நீங்க உயிரோடைவீங்க. பணம் வேண்டியதில்லை, உழைப்பை கொடுங்க, உயிரோடைவீங்க. யாரும் வீட்டுல இருந்து பணத்தை கொண்டு வந்து ரோட்ல போட்டு கட்சியில பதவி வாங்கி வளர்ச்சி அடைகிறது இல்ல. கேட்கணும்னா ஒரு சிலர் வெவ்வேறு விதமா பேசிட்டு இருக்கலாம். பதவி என்பது உங்கள் உழைப்பால் உங்களை தேடி வர வேண்டும். உங்களுக்கு லைட் ஹவுஸ் காட்டியாச்சு, கப்பல்ல ஏற்றி உங்களை உட்கார வச்சாச்சு. பயணம் செய்து கரை அடைந்து பல பதவிகளை நீங்கள் அடைய வேண்டும். 74 வயசுல வாணியம்பாடியில வடிவேல் ஐயா நிக்கலையா? 80 வயசுல ஒரு மந்திரி ஆகலையா வாணியம்பாடி வடிவேல்? அதனால வயசு ஒரு காரணமாக நினைக்காதீங்க. கடுமையா உழைச்சீங்கன்னா உங்களோட உழைப்புக்கு ஏற்ற வாய்ப்புகள் மாநகராட்சி மன்ற கவுன்சிலரா, உள்ளூர்ல பிரசிடண்டா, யூனியன் கவுன்சிலரா, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரா, எம்எல்ஏவா, எம்பியா, என்ன பதவி பண்ணாலும் நீங்க வர முடியும். தலைமையின் மீது உண்மையான விசுவாசம், உண்மையா உழைத்தீர்கள் என்றால் நீங்கள் உயர்வடையலாம். எடுத்துக்காட்டு விஜயகுமார் எடுத்துக்காட்டு, நான் ஒரு எடுத்துக்காட்டு, அன்பகன் திருப்பதி எடுத்துக்காட்டு, கண்ணப்பா எடுத்துக்காட்டு. இப்போ உங்களை கப்பல்ல உட்கார வச்சாச்சு, லைட் ஹவுஸ் எதுன்னு தெரிஞ்சாச்சு. கடுமையா உழைக்கணும். முதல் பயணம் என்ன உங்களுடையது? முதல் பயணம் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய வருகைக்கு ஒவ்வொருவரும் எவ்வளவு பேரை அழைச்சிட்டு வர்றீங்களோ அதன் மூலமா உங்க பகுதியில் நீங்க பிரபலமாவீங்க, உங்க தெருவில் நீங்க பிரபலமாவீங்க, உங்க கிராமத்தில் நீங்க பிரபலமாவீங்க. அப்படியே ஒன்றியம் பூரா பரவுவீங்க, நகரம் பூரா பரவுவீங்க. படிப்படியா உங்களுடைய பேர் ஒரு 6 மாத காலத்துல அடுத்து நம்ம எடப்பாடியார் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 15 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நீங்களும் நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக பெறுவீர்கள் என்பதை சொல்லி, அதே போல மாவட்ட அணி செயலாளர்கள் அந்தந்த அணியினுடைய நிர்வாகிகளோடு நல்ல நெருக்கமான பழக்கம் வைத்து ஒவ்வொரு அணியா தனியா நீங்க கூட்டம் நடத்துவீங்க. எடப்பாடியார் வந்துட்டு போன பிறகு தனியாக ஒவ்வொரு அணியாக அழைத்து நீங்க கூட்டத்தை நடத்தி பரிச்சயமாகிக் கொள்ள வேண்டும். அணியினுடைய நிர்வாகிகளோடு பரிச்சயமாகிக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, உங்களிடம் ஒவ்வொரு அணி செயலாளரிடம் ஒரு பெரிய படை இருக்கிறது என்பதை மனதில் வைத்து, அந்த படை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய படை என்பதை சொல்லி, அதை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதனுடைய வெற்றிக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.